Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness, quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஜென்மராசி கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்மராசி கும்பராசி என்றால் உங்களுடைய கும்பராசி எப்படி இருக்கும்? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொன்னால் செம்ம அடிங்க. மற்ற ராசிகளெல்லாம் விட கும்பராசிக்கு நிறைய ஒரு படி கூடவே தான். என்ன ஜென்மராசியிலேயே சனி, ஜென்மராசியிலேயே ராகுவும் சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இழப்புக்கள் அதிகமாக வந்தது. 2025 இறப்புக்கள், மரணம் உண்டா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த பிஹைண்ட் பக்தி நேயர்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த கும்பராசிக்கு இந்த 2024 கடைசி 25 இந்த 7ஆம் மாதத்துக்குள்ளே எத்தனை இழப்புக்கள் வந்தது அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் இருந்துமே சில பேருக்கு கடனால் சில மரணம், கடனால் இடம் விட்டு இடம் மாறி போயாச்சு, கடனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடை விற்று சில கடன்லாம் அடைச்சி இப்போ வாடகை வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பராசி அமைதியான ராசி. நான் சில பேருக்கு நான் சொல்லுவேன், சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இதில் சதய நட்சத்திரம் கும்பராசி ஷேர் மார்க்கெட்டில் நிறையா லாஸ் பண்ணிடும், பணத்தை நிறையா லாஸ் பண்ணக்கூடிய ராசி சதய நட்சத்திரம் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா பாவம், அது அவங்க ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் இப்படித்தான்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அடி மேலே மத்தளத்துக்கு 2 பக்கத்து அடினா அவங்களுக்கு 4 பக்கமும் அடி தான். எந்த பக்கமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்போ மனைவியாக இருந்தால் புருஷனால் நிம்மதி கிடையாது, குழந்தைகளால் நிம்மதி இல்லை. அதே போல் ஆணாக இருந்தால் பொண்டாட்டியால் நிம்மதி கிடையாது, குழந்தைகளால் நிம்மதி கிடையாது, வருமானம் கிடையாது, கடன் பிரச்சனை, திட்டமிடாத வாழ்க்கை, சில பிரச்சனைகள், காதலில் தோல்வி பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஓரளவுக்கு நல்லா படிப்பு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு சில பேர் டாக்டராக இருப்பாங்க, சில பேர் நல்லா படிப்பு, நல்ல விஷயங்கள், பொறுமையாக. சில புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சில பேர் என்ன கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பொய் சொல்லுவாங்க. 10 வார்த்தையில் 8 வார்த்தை பொய் வார்த்தை இருக்கும், 2 வார்த்தை உண்மையான வார்த்தை இருக்கும். உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உண்டு இது. அதே போல் இவங்களுடைய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். சிந்தனை சிறப்பாக இருக்கும், புத்திசாலித்தனம், மனிதநேயம் நிறைந்த ராசி. கும்பராசிக்காரர்கள் தங்களை உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா முடியாது. தன்னிகரற்ற சிந்தனை, அறிவியல், அரசியல் துல்லியம் கொண்டவர்கள். உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். திருமணம், உங்களுடைய காதல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு மேரேஜ் ஆகாதுங்க, சில பேருக்கு திருமண தடங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா மறுமணம் தடங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து தடங்கள், இதெல்லாமே உண்டு. சில பேருக்கு மட்டுமே திருமண வாழ்க்கை சேர்ந்திருக்கும். ஆனாலும் சண்டை சச்சரவு, காலையில் ஒரு சண்டையாக இருந்தால் மத்தியானம் ஒரு சண்டை, மத்தியானம் ஒரு சண்டையாக இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒரு சண்டை. 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருப்பான், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருப்பான். காலையில் சரின்ட்டு போவான், மத்தியானம் வேணான்னுவான், நைட்டு ரெடின்னுவான், சரி பண்ணலாம் அப்படின்வான். திரும்ப காலையில் பார்த்தா இல்லை நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த விஷயங்கள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கைகூடும். சில பேருக்கு சந்தேகத்தினால் பிரிந்து போவார்கள், சில பேருக்கு கோபத்தினால் பிரிந்து போவார்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும், தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சில பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லவ்வாக இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்பு உண்டாகினும் அது கட்டுப்பாட்டுடன் இருக்கணும், அந்த கட்டுப்பாட்டு மீறி போகக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை மிகவும் நெருக்கமான நண்பராக இருப்பது முக்கியம். வாழ்க்கை துணையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக, சந்தோஷமாக, ஜாலியாக லைஃப்பை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். பண விஷயத்தில் உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, உழைத்து வருமானம் வரக்கூடியதாக உண்டு. அதே போல் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா திடீர் வருவாயும் திடீர் இழப்புகளும் உண்டு. பணம் வரும், திடீர்னு போயிடும். பணம் வரும், அன்எக்ஸ்பெக்டடாக லாஸ்ட்டு, நிறையா லாஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயம் லாஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் உண்டு. தொழில், வேலை வாய்ப்பு, அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, புத்தக வெளியீடு, ஆட்சி இல்லாத அமைப்புகள், புதுமையான துறைகள்,
உங்களுக்கு ஏற்ற நீண்ட காலத்தில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோக டிஎன்பிசி எக்ஸாம், சில பேர் ரயில்வே துறையிலெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருந்து திரும்ப ஐடி நிறுவனத்திலேயே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஐடி நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை, இப்போ 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 50 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். 50 பேர் வேலை செய்கிற இடத்துல 25 பேர் தான் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அதனால் ஐடி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய இந்த குடும்ப விஷயம், குழந்தைகள் மேலெல்லாம் நிறைய பாசம் அன்புகள்லாம் இருக்கும். உறவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரோதியாக இருப்பார்கள். உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கலகம் மூட்டிட்டு போயிடுவாங்க. உறவுகள் சண்டை போட்டு போவாங்க. உறவுகள் பேச மாட்டாங்க. நல்லா வந்து போயிட்டு இருந்தவன் பேச்சுவார்த்தை இருக்காது. அவன் தான் உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஏதாவது செய்கிறவனாக இருப்பான். முக்கியமாக ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக்ஸு சில விஷயங்கள் செய்யக்கூடியவனா உங்ககிட்ட சில விஷயம் எதிர்பார்த்துருப்பான். அது நடக்கலைன்னா வேறு ஏதாவது செய்யலான்ட்டு அவன் வேறு விஷயத்துக்கு கண்டிப்பாக செய்வான். ஸோ கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஜென்மராசி பலன்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்ததாக உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கும்? சரி, இவ்வளவு சொல்லியிருக்கீங்க சுவாமி, என்னுடைய உடல் நலம் எப்படி இருக்கும்? மூட்டு, குடல், இரத்த அழுத்தம், தூக்க குறைபாடு, இது எல்லாமே இருக்கும். டயாலிசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். சர்க்கரை அதிகமாக இருக்கும், கேட்கவே வேண்டாம். அடுத்ததாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும், கொழுப்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், கண்ணாடி போடக்கூடியது, கண் ஆப்ரேஷன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த பக்கம், இந்த ஒரு பக்கம் மட்டுமே அதிக வலியை தரக்கூடியதாக இருக்கும். வைத்த வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது சிலவற்றை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சார். அதனால் மன அழுத்தத்தை அதிகரிக்காமல் என்ன செய்யணுமோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவிகள் தனிப்பட்ட முயற்சியால் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிக்கணும். நிறைய நல்லா படித்தா தான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். சில பேர் வழி தவறும் மாணவர்களும் இருக்கிறார்கள், மாணவிகளும் இருக்க. வழி தவறக்கூடிய மாணவிகள் இருக்கக்கூடாது. வழி தவறாமல் இருங்க, நெறி தவறாமல் நல்லா படிங்க. படித்தா தான் வாழ்க்கையில் இருக்க முடியும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் சொல்ல நினைக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். அதே போல் புலமை கொண்டு நல்ல புலமை உண்டு, நிறைய நல்ல படிப்பு உண்டு, நல்ல யோகங்கள் உண்டு. நல்லா படிங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா வந்து என்ன தெரியுமா? உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா இழப்புக்களை அதிகமாக இழந்து நினச்சதெல்லாம் நடக்காமல் குறையோன போன ஒரு சில விஷயங்கள். கடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திற்காக சில இழப்புக்கள், உறவுகளுக்காக விட்டு போனது. அதே போல் நெறி மீறிய சிந்தனைகள்லாம் போன பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த பிறவியில் சுயம் மற்றும் சிந்தனை இடையில் குழப்பம் நிறைய ஏற்படுகிறது. இந்த கர்மாவில் இந்த இதில் பூர்வ ஜென்ம கர்மா அப்படி, இந்த ஜென்ம கர்மா இப்படி இருந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து எப்போதுமே துளசி வழிபாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துளசி வழிபாடு எப்பொழுதுமே பண்ணுங்கள். துளசி வழிபாடுங்கிறது மிக முக்கியமானது, பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில்னு இருக்குது, கும்பகோணத்துக்கிட்ட. அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லி விநாயகர் கோவில் இருக்குது, போயிட்டு வாங்க. நிறைய இதாக இருக்கும். நவகிரகத்துக்கு தீபம் ஏட்டுங்க, துளசி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 4, நல்ல எண்கள் நீலம், பச்சை. அடுத்ததாக அதிர்ஷ்ட நாள் சனி, புதன், ஞாயிறு. ஸோ அதிர்ஷ்டமாக இருக்கும். கும்பராசி ஜென்மராசி உடையவர்களே, சிந்தனையும் சுதந்திரமும் உங்கள் அச்சாணி. ஆன்மீகத்தை அனைத்து வாழ்க்கையும் நீங்கள் நிலைப்படுத்துவீர்கள். சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.